அந்த இந்தியா டுடே மேடையில நம்ம இபிஎஸ் பண்ணதுதான் உண்மையான சம்பவம். சுத்தி இருக்கிற ஜேர்னலிஸ்ட் எல்லாம் சேர்ந்து வரிசையா கேள்விகளை ராக்கெட் மாதிரி அனுப்புறாங்க. ஆனா மனுஷன் எதையுமே யோசிக்கணும். கையில ஒரு தும்பிச்சீட்டு கூட இல்லை. தான் பதில்களை தெரிவிக்க விட்டுறாரு. சார் நோட்ஸ் வேணாமா? நோட்ஸே வேணாம் உங்களுக்கு? இத பார்த்ததுமே நமக்கு ஒருத்தரோட முகம்தா ஞாபகத்துக்கு வருது. அட, நம்ம துண்டச்சீட்டு திலகம் ஸ்டாலின் தான். அங்க இபிஎஸ் ரேபிட் ஃபயர் ரவுண்ட்ல விளையாடிருக்காரு. இங்க நம்ம முதல்வர் காலை வணக்கம் சொல்றதுக்கு கூட பேப்பர்ல எழுதி வச்சுட்டு அதையும் தப்பா படிச்சுட்டு இருக்காரு. தமிழ்நாடு டுடே எப்படி இருக்குன்னு பார்த்து நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல வந்திருக்கக்கூடிய இந்தியா டுடேவினுடைய இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். ஒருவேளை மைக் முன்னாடி நின்னா கேப்பர் இல்லாம மை நேம் இஸ் ஸ்டாலின் கூட அவருக்கு சொல்ல தெரியாது என்னவோ. ஐ எம் ரெடி ஜாக்கெட் போட்டு போஸ் கொடுத்தா மட்டும் போதாதுங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியணும். இபிஎஸ் கிட்ட இருக்கிற அந்த தெளிவும் வேகமும் தான் உண்மையான லீடர்ஷிப். ஆனா இங்க ஒருத்தர் ஸ்டிக்கர் ஓட்டுறது எப்படின்னு பேப்பர்ல குறிப்பு எடுத்துட்டு இருக்காரு. அடுத்த தடவை இன்டர்வியூ போகும்போது தயவு செஞ்சு பேப்பரை வீட்லயே வச்சுட்டு போங்க முதலமைச்சரே. அப்போதான் நீங்க பேசுறது மத்தவங்களுக்கு புரியுதோ இல்லையோ உங்களுக்காவது புரியும். பேப்பர்ல இருக்கிறத படிக்கிறதுக்கு ஒரு ரோபோவே போதுமே, எதுக்கு இங்க ஒரு முதலமைச்சர்? இது மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.